ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து கூட ஃபைனல் போயாச்சு இந்தியா. சரியா? இன்னைக்கு பார்க்க போறது இந்தியாவோட ஸ்டார் பிளேயர். அதாவது T20 வேர்ல்டு கப்லயே ஸ்டார் பிளேயர். முக்கியமான இம்பார்ட்டன்டான பிளேயரு. இவர் இவர் ஒருத்தர் ப்ளே பண்ணா மொத்த டீமையுமே மாத்தி கொண்டு வந்துருவாரு வெற்றிக்கு. அப்பேற்பட்ட பிளேயர் தான் அபிஷேக் சர்மா. அவர் வந்து இப்ப ரீசென்ட்டா பேட் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அபிஷேக் சர்மா தான் ஹையஸ்ட் ரன் ரன் ஹேட்டரு. அவர் தான் ஹையஸ்ட் ரன் அடிப்பாரு. இந்த T20 வேர்ல்டு கப்ல அவர் தான் அதிக சிக்ஸர் அடிப்பாரு. அப்படியெல்லாம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு 2 வருஷமா அவரை பக்காவா ரெடி பண்ணி அவர் டொமஸ்டிக்லயும் சரி, ஐபிஎல்லையும் சரி, T20 பைலேட்டர் சீரிஸ் எல்லாத்துலயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஒரு நம்பர் 1 T20 பிளேயரா அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி வந்து இவரை வேர்ல்டு கப்புக்கு கொண்டு வந்து இந்த வேர்ல்டு கப்ல ஃபுல் இன்னிங்ஸும் பேட் ஃபார்ம்னா என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு 8 மேட்ச் ஆகுது. 2 மேட்ச் இஷான் கிஷன், 2 மேட்ச் மிடில் ஆர்டர். அதுக்கப்புறம் 2 மேட்ச் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் யாருமே ஆடல, தோத்துட்டோம். இந்த மாதிரி ஆடி ஒரு கலவையா ஆடி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பட் இந்த பிளேயர் ஒரு ஆள் ஆடினாலே மேட்ச் துண்டா தூக்கிட்டு வந்துருவாரு. ஏன்னா அந்த மாதிரி பிளேயரு, ஏன்னா அவரோட ஆட்டம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆடி பார்த்தாச்சு நம்ம. ஒரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னு ஒரு பிளேயர் இருந்தாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அந்த பிளேயரவே மறக்கடிச்சு இவர் டாப்ல வந்திருக்காரு. இப்ப அவர் ஒரு T20 பிளேயர்னா கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவரை ஓவர் கம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் டாப்ல இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. சரியா? இந்த வேர்ல்டு கப்ல ஏன் பெர்ஃபார்மன்ஸ் சரியுது? ஏன்னா அவர் பிரஷர்ல இருக்காரா, இல்ல அவர் மைண்ட் செட் என்ன ஆச்சு, கேம் என்ன ஆச்சு? ஒரு சாதாரண ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதாவது சொல்றேன், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பவுலரை கூட்டு வரோம், ஒரு ஆல்ரவுண்டர் சும்மா எப்பயாவது ஒரு 2 ஓவர் போட வேண்டிய ஒரு ஆஃப் ஸ்பின்னரை கூட்டு வந்து கூட அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. சல்மான் ஆகாலாம் பந்தே போட மாட்டாரு பாகிஸ்தானுக்கு. எப்பயாவது தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். அவரை கூட்டு வந்து அவர் வந்து இவர் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஏன்னா யுஎஸ்ஏ கூட ஃபாஸ்ட் பவுலிங்ல அவுட் ஆனாரு. அடுத்து பூரா ஆஃப் ஸ்பின்னரு. ஜிம்பாவே கூட ஃபாஸ்ட் பவுலிங், அங்க ஒரு டீசென்டான ரன் எடுத்தாரு. ஆமா, இதுதான் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல நின்னாருன்னா தப்பிச்சிடுறாரு, இல்லைன்னா மாட்டிக்கிறாரு. ஆமா, ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன இன்னொரு டாக் என்ன போகுதுன்னா, அபிஷேக் சர்மாவை உட்கார வச்சுட்டு ரிங்குவை கொண்டு வரலாமான்னு பேசுறாங்க. அதாவது வெளியே பேசுறாங்க, ஸ்குவாட்ல கிடையாது. இப்ப வெளியே சோசியல் மீடியால பேசுறத பார்த்தா ரொம்ப தப்பு. ஏன்னா அபிஷேக் சர்மாவை அந்த இடத்துக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ரிங்குவை கூட்டு வந்து மிடில் ஆர்டர்ல தான் சொருக முடியும். ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இப்படித்தான் சஞ்சுவை கொண்டு வராம விட்டது பெரிய தப்பாகி போய் நம்ம லாஸ் ஆயிட்டு நின்னோம் அகமதாபாத் கிரவுண்ட்ல. இல்லைன்னா அன்னைக்கு மேட்ச் வின்னு. அன்னைக்கு அபிஷேக் சர்மா அடிக்கலன்னா சஞ்சு அடிச்சிருந்திருப்பாப்ல, மேட்ச் கைக்கு வந்திருக்கும். ஓப்பனிங் ஆர்டர்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட் வந்தா இந்தியா கம்பல்சரி வின்னு. ஏன்னா நமக்கு நாளைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறோம். இல்ல நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சா சேசிங் தான் சொல்ல போறாங்க, ஒரே வார்த்தை. நம்ம டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சொல்ல போறாரு நம்ம கேப்டன். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷரே இல்லாம ஒரு கேம் ஆடணும், நல்ல டோட்டல் போடணும்னா அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் கம்பல்சரி முக்கியம். ஏன்னா நியூசிலாந்து அகைன்ஸ்டா வந்து டூர் அப்ப, இந்தியாவுக்கு நியூசிலாந்து டூர் வந்தப்போ கூட அபிஷேக் சர்மா நல்லா ஆடினாப்ல. ஒரு மேட்ச் டக்கு, ஒரு மேட்ச் பெரிய இன்னிங்ஸ், ஒரு மேட்ச் டக்கு, ஒரு மேட்ச் பெரிய இன்னிங்ஸ், அந்த மாதிரி ஆடினாப்ல. நல்ல ஸ்கோரிங் சூப்பரா பண்ணாரு. இந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அவருக்காக ஆஃப் ஸ்பின்னரா மெக்காயா ஆஃப் ஸ்பின்னரை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது. பாலை பார்த்து சேஃபா ஆடினா போதும். அவர் ஓப்பன் கிரவுண்டிங்ல பிராக்டிஸ் பண்ணணும். அவர் மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். அதாவது அவர் ஓப்பன் கிரவுண்ட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அதாவது என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு கான்பிடண்டா உருவாகணும். வெளியே நம்மளை பத்தி என்னடா இது இப்படி பேசுறாங்களேங்கிறதுலாம் நினைக்க கூடாது. அவரு கான்பிடண்டா இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் போக்கஸ்ல இருக்கணும். நான் நின்று இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்து இந்தியா கப்பு வாங்கி கொடுப்பேங்கிற கான்பிடன்ட்ல அவர் இருக்கணும். அவர் இருந்தாலே போதும். எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அபிஷேக் சர்மா நாளைக்கு பெர்ஃபார்ம் சூப்பரா பண்ணுவாரா, இல்ல பண்ண மாட்டாரா? உங்களுக்கு அபிஷேக் சர்மாவை பிடிக்குமா, இல்ல ரிங்கு ஆடினா பெட்டரா இருக்குங்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அவரோட ஆட்டத்தை பார்க்க தான் வெயிட்டிங். கண்டிப்பா இந்த ஃபைனல்ல ஒரு சரியான சம்பவம் இருக்குங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒருத்தர் வந்து வரிசைக்கா தோத்துக்கிட்டே வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு கம்பேக்குங்கிறது பெருசா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு பெரிய கம்பேக் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா மேட் கென்ட்ரிக்கும் லாகி ஃபெர்குசனையும் அவர் நாளைக்கு பார்த்து ஆடிட்டாருன்னா
பொலன்னு பொழந்துடலாம் நியூசிலாந்த. ஸோ அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து கண்டினியூஸா ஒரு பேட் ஃபார்ம்ல வர்றது டீமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவர் இடத்துல வேற பிளேயரை வைக்க முடியாது. அதனால சொல்றேன். இப்ப சஞ்சீவை தூக்கிட்டு கூட வேற பிளேயரை உள்ள கொண்டு வந்துடலாம். அவரை தூக்கிட்டு வேற இடத்துல வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஆடி கொடுத்துருக்காரு. மேட்சை சிங்கிள் கண்டரை இழுத்துட்டு கூட வந்திருக்காரு. அதனால அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். அவருடைய பல வீக்னஸை அவரே சால்வ் பண்ணி வந்து பக்காவா ஆடணும். ஏன்னா ஒரு சில ஷாட்ல தான் அவர் அவுட் ஆறாரு. அதை மட்டும் போகாம அவர் கண்ட்ரோல் ஆடினாலே போதும். பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.